கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காட்டும் தோற்றம் பொய்யே சொல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண் முன்னே போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், அதுவே என் மூலதனமாகும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் பொய்யே சொல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. என் பேர் சந்திரசேகரன். நான் திருச்சியில மேலப்புதூர்ல இருக்கிறேன். எங்க அப்பா டெலிபோன்ஸ்ல வேலை பார்த்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட 40 வருஷம் வேலை பார்த்தாரு. அதுலயே எங்களுக்கு 4 அண்ணன் தம்பிங்க, 4 பேரு, 2 அக்கா. அவங்களோட தான் நானும் கடைசி பையனோட முன்னாடி பையனா நான் பிறந்தேன். எனக்கு பிடிச்சவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க அம்மா எம்ஜிஆர் மேல பயங்கர பக்தியா இருந்தவங்க. அவங்க வழிகாட்டுதலா எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாம வாழ்றது. இப்ப எனக்கு வயசு கிட்டத்தட்ட 70 நெருங்க போகுது. இவ்வளவு காலம் நான் இருக்கிறேன் அப்படின்னா எங்க வழிகாட்டுதலுக்கு புரட்சி தலைவர் தான் காரணம். அதனால இந்த மாதிரி எந்த விதமான இதுவும் இல்ல, ஆசைகளுக்கு உட்படாம ஒரு மனித நேயத்தோட வாழணும்னு என் தலைவன் கத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. எங்க அம்மாவும் அப்படிதான். எங்க அம்மா தான் வழிகாட்டியா இருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்திலயும் யாருக்கும் உதவி செய்யணும், நல்லபடியா நடக்கணும், எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாம வாழணும் அப்படிங்கிறத எங்க அம்மா எனக்கு கத்து கொடுத்துரு. இப்ப 4 அண்ணன் தம்பிங்களுக்கு எந்த விதமான தவறான பழக்க வழக்கங்களே கிடையாது. அதே மாதிரி 2 அக்காவும் அப்படிதான். எங்களுக்கு வந்த மனைவிகளும் அவ்வளவு நல்லவங்களா எங்களுக்கு மாச்சாங்க. இந்த பாடுற ஆர்வம் உங்களுக்கு எப்படின்னா? இந்த பாடுற ஆர்வம் எப்படி வந்து, எங்க அம்மா என்னை சின்ன வயசுல இருந்த எம்ஜிஆர் படத்துக்கு நிறைய கூட்டிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 64ல எம்ஜிஆர் அரச கட்டளை படம் பார்த்தேன். அதுல ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் அந்த படங்கள் பார்த்து பழைய படங்கள் பூரா எனக்கு அத்துப்படி. அதுவும் எம்ஜிஆர் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட 1க்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை கூட பார்ப்பேன். சிவாஜி படங்களையும் பார்ப்பேன். ஒருவனே தேவன் என்று போற்றுவோ, அன்பின் இதயமாக அன்பின் வடிவமாக மணியாட்ட வேண்டும் என்று வணங்குவோம், ஒன்றே குலம் என்று பாடுவோம். ஒருவனே தேவன் என்று போற்று, பாவம் என்ற கல்லறைக்கு பழவழி, என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் என் கொள்ளை தீபம் ஏற்றினார். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். அவர் வழி காணலாம், சொன்ன வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம்.